வெல்கம் டு தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா ஓட்ஸ். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுக்கலாம். 2 சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கரம் மசாலா, ஓட்ஸ், கொஞ்சோண்டு உப்பு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கேஸில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். அது பார்த்துட்டு உப்பு வேணும்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஓட்ஸ் எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இது நல்லா கிளறி சிம்மில் 3 to 4 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வச்சுருங்க. இப்போ மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.